கவனிங்கம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் சொல்லும்போது பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். அடுத்தது அமைதியாக இருன்னு சொல்லுவாங்க. அமைதியாக இரு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பி காம், பி காம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல். முதல் எழுத்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல வரணும். பி காம். அடுத்தது உன்னுடைய, சின்னவங்களா இருந்தா உன்னுடைய, நம்மளோட பெரியவங்களா இருந்தா உங்களுடைய, சின்னவங்களோ பெரியவங்களோ மரியாதையா பேசுறதா இருந்தா உங்களுடைய பெயர் என்ன? ஓகேங்களா? அதை என்ன சொல்லணும்னா வாட் இஸ் யுவர் நேம். ஸ்போக்கன்ல சொல்லும் போது இந்த இஸ் வந்து அப்போஸ்ட்ரோபி எஸ்ஸா கன்வெர்ட் ஆகும். வாட்ஸ் யுவர் நேம் ஸ்டைலா சொல்லணும். வாட்ஸ் யுவர் நேம். ஓகேங்களா? அடுத்தது உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டோம் இல்லையா, அதுக்கு ஆன்சர் என்னுடைய பெயர் அஸ்வின். கோ அஸ்வின் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பெயர் வந்து கோ அஸ்வின். இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்றாங்க மை நேம் இஸ் ஜி அஸ்வின். மை நேம் இஸ் ஜி அஸ்வின். அடுத்தது கவனிங்க, உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? இல்லைன்னா உன்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? உன்னுடையனும் சொல்லலாம், உங்களுடையனும் சொல்லலாம். ஓகேங்களா? என்னுடைய அப்பாவின் இல்ல என்னுடைய அப்பாவுடைய பெயர் திரு சா கோபால். திருங்கிறது மிஸ்டர், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அது இங்க பாருங்க, வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். உங்களுடைய அப்பாவின், உங்களுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? அப்போஸ்ட்ரோபி எஸ் இங்க வந்திருப்பார். வரும்போது இந்த லெட்டரோட அப்போஸ்ட்ரோபி எஸ் சேரக்கூடாது, கேப் கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஃபாதர்ஸ் சொல்லும் போது இந்த இடத்துல கேப் கொடுத்துருப்பார். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு போட்டுக்கீங்க. இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுங்க. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் எஸ் கோபால். மை ஃபாதர்ஸ், அப்பாவின் அப்பாவுடைய, என்னுடைய, மைனா என்னுடைய, மைனா என்னுடைய. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் என்னுடைய அப்பாவின் பெயர், என்னுடைய அப்பாவுடைய பெயர் மிஸ்டர் எஸ் கோபால். ஓகேங்களா? இந்த அப்போஸ்ட்ரோபியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க பாருங்க, அப்பான்னு சொல்றோம், ஃபாதர். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு மீட்டிங்ல உங்க அப்பாக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அப்பாக்கள் சொல்லும் போது ஃபாதர்ஸ். இதுவும் ஃபாதர்ஸ், இதுவும் ஃபாதர்ஸ். ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இது ஒருத்தரை குறிக்குது, இது ஒருத்தரை குறிக்குது. அப்பாவின், அப்பாவுடைய அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபாதர் போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டுக்கணும். இது ஒரு அப்பாவை குறிக்குது. அப்பாவின், அப்பாவுடைய. இதுவும் ஃபாதர்ஸ் தான் சொல்றோம், இதையும் ஃபாதர்ஸ் தான் சொல்றோம். ஆனா இது அப்பாக்கள் நிறைய பேரை குறிக்குது, இது ஒரே ஒரு அப்பாவை குறிக்குது. சொல்லும் போது இதுவும் ஃபாதர்ஸ், இதுவும் ஃபாதர்ஸ். இங்க தமிழ்ல ஈஸியா புரிஞ்சிடும். ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாக்கள், ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாவின் அப்பாவுடைய. தமிழ்ல கிளீனா தெரிஞ்சிடும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதும் போது தெரியும், சொல்லும் போது தெரியாது. ஏன்னா இந்த ஃபாதர்ஸும் ஃபாதர்ஸும் தான் சொல்றோம், இந்த ஃபாதர்ஸையும் ஃபாதர்ஸும் தான் சொல்றோம். புரியுதுங்களா? எழுதும் போது பக்கத்துல வர அந்த வாக்கியத்துல பக்கத்துல வர வார்த்தையை வச்சு இது ஃபாதர்ஸா ஃபாதர்ஸா கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாக்கள், ஃபாதர்ஸ் அப்படின்னா அப்பாவின் இல்ல அப்பாவுடைய அப்படின்னு அர்த்தம். ஒரு முறை பார்த்துலாங்களா? சத்தம் போடாதே சொல்லுங்க. அமைதியாக இரு. உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் இத ஸ்டைலா சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆளாளுக்கு உங்க பேரை சொல்லி குழப்பாதீங்க, இந்த பேரை சொல்லுங்க. ஓகேங்களா? என்னுடைய பெயர் கோ அஸ்வின் சொல்றேன். இந்த இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? My name is G Ashwin. ரைட், இங்க கவனிங்க. உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன? இத இங்கிலீஷ்ல சொல்வீங்க. What is your father's name? ஓகே, இங்க பாருங்க, இந்த பேரையே சொல்லுங்க, மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. என்னுடைய அப்பாவின் பெயர் திரு சா கோபால் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா? இது எப்படி சொல்வீங்க? My father's name is Mr. S. Gopal. திரும்ப சொல்லுங்க. சொல்லுங்க. My father's name is Mr. S. Gopal.
ஓகேவா? Yes, teacher. இல்லையாடா? Yes, teacher. தேங்க்யூ.